கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த மாதத்தின் வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 920 பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 920 எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக, இந்த மாதத்தினுடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது, நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரம் 3 வசனம். நான் திரும்ப உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமேன். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? கர்த்தர் கேட்டு பதில் தருகிற மாதம். The month of God's hearing and answering. The month of God's hearing and answering. கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு மாதம் இந்த 5வது மாதம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, ஒருவேளை இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் பிரதர் என் ஜபங்கள் கேட்கப்பட்டதான் தெரியல, என்னுடைய ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரி தெரியல, நாங்க ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி தெரியுது பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க பல காரியங்களை உங்க இருதயத்துக்குள்ள யோசித்துக் கொண்டிருக்கலாம். சில நேரங்கள்ல காத்திருந்து உங்க விசுவாச வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் கூட வந்திருக்கலாம். காத்திருந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கண்ணீரின் காரியங்கள் உங்க வாழ்க்கையில பெருகி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். அந்த பதில் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அதை நீங்கள் அறிந்திருக்கிறது இல்லை. அது உங்க புத்திக்கு எட்டவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை இந்த மாதம் உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் கேட்டு பதில் கொடுக்கிற மாதம் இந்த மாதம். உங்க ஜபங்கள் எதுவானாலும் சரி, உங்க விண்ணப்பங்கள் எதுவானாலும் சரி, உங்க வேண்டுதல்கள் எதுவானாலும் சரி, கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, 4வது மாதத்துல இந்த முதல் ஆராதனையில உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் வெளிப்படும் பொழுது அந்த 4வது மாதத்தின் முதல் ஆராதனை அதிகாலை ஜெபத்தில் அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய பிள்ளையும் என் மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அட்மிட் ஆகப்பட்ட நிலைமையில இன்னும் எத்தனை நாள் கடந்து போகுமோ, இன்னும் எத்தனை நாள் நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையில, அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல நாங்க உணர்ந்தோம். ஆனா அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே நான் சொல்றேங்க, அவர் அந்த நாளிலே குழந்தைய என்ன பண்ணார்? டிஸ்சார்ஜ் பண்ண உதவி செய்தார். ஆமென். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமென். நீங்க விசுவாசிப்பீர்கள் ஆனால் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். இந்த மாத கர்த்தர் எந்த மகிமையில வெளிப்படுறார் தெரியுங்களா? உங்க ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற அந்த வல்லமையில, அந்த மகிமையில அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 30:19 சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள், இனி அழுது கொண்டிராய். அந்த வார்த்தை கேளுங்க, இனி அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று ஏசாயா சொல்லுகிறான். பாருங்க, இனி அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை அல்ல, இனிமே காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அல்ல, இனிமே புலம்புகிற சூழ்நிலை அல்ல. காரணம், அவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற அந்த மகிமையில அவர் இந்த மாதம் வெளிப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கேட்டு பதில் தருகிற மாதம் இந்த மாதம். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, வேதாகமத்துல நிறைய பேர், நீங்க பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். விசேஷமாக ஆபிரகாம் வாழ்க்கையில
அதாவது 75 வயதுல கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் இனத்தை விட்டு, நீ அதாவது உன் தகப்பன் வீட்டை விட்டு, உனக்கு சேர்ந்த எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். பாருங்க, அவர் சொல்றார். அதை சொல்லிட்டு, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. பாருங்க, 25 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட 99 வயசு அவனுக்கு ஆகிவிட்டது. ஆனாலும் ஜெபத்தை கேட்ட மாதிரி தெரியல, அவனுக்கு பதில் வந்த மாதிரி தெரியல. ஆனா 100 வயது ஆகும், அதாவது 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து சொல்றார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்க முடியும். ஒரு நாள் அவன் மம்ரேயின் சமபூமியில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது உஷ்ணமான வேலையில கர்த்தர் அவனை சந்தித்து சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்துல நான் உன்னிடத்துல வருவேன், உன் மனைவி ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க அருமையானவர்களே, ஆதியாகமம் 21:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில நான் கேடகம் மகா பெரிய பலனும் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகம், அதுல சந்தேகம் இல்லை, நீர் எனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறீர், சந்தேகம் இல்லை. ஆனா என்ன செய்வீர், உமது அடியானுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் செய்யறான். பாருங்க, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். ஒருவேளை ஆபிரகாமை போல பல ஆண்டுகள் காத்திருப்பின் சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை போல நடக்குமோ நடக்காதோ என்று நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஆபிரகாமுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்க சத்தத்தையும் கேட்டு பதில் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க வேதாகமத்தில் அப்படியே எடுத்து பார்த்து ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களானால் அங்கே ஒருவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். அது யாருன்னா ஆகார். ஆமென். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டருளினார், அவளுக்கு இஸ்மவேலை தந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாச்சாரினால் அதாவது சாராளி நிமித்தமா ஆகார் மிகப்பெரிய வேதனையப்பட்டு, இனிமே இருந்தா நானும் செத்துருவேன், பிள்ளைய செத்துரும் போல இருக்குன்னு சொல்லி அவ வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிற குழந்தையோடு கூட என்ன பண்றானா, தன்னுடைய புருஷனை விட்டு, தன்னுடைய சாராளுடைய வீட்டை விட்டு, அவருடைய சொந்த குடும்பத்தை விட்டு என்ன பண்றானா, எங்கேயாகில ஓடி போய் பிழைத்து கொள்ளலாம், பிள்ளை பிறந்து பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றானா ஓடுகிறாள். பாருங்க, அழுது கொண்டே ஓடுறா. கவனிங்க அருமையானவர்களே, அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. யார் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், யார் எனக்கு இனி ஆதரவா இருக்க போகிறாங்க, யார் எனக்கு பிரசவம் பார்ப்பாங்க, எப்படியா குழந்தைய நான் வளர்க்க போறேன், மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. அருமையானவர்களே, இந்த அங்கலாய்ப்புல கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படிதான் சொல்லப்படுது, கர்த்தர் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டருளினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை உங்க அங்கலாய்ப்பை, ஒருவேளை உங்க நஷ்டத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அருமையானவர்களே, ஒருவேளை உங்க எதிர்பார்ப்பை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா உங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர், உங்க அங்கலாய்ப்பை பார்க்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டவர் உங்க அங்கலாய்ப்பை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கேட்பீர்களா, ஆகார் ஒரு முறை பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓடுறா, கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டு இஸ்மவேலை தருவேன், நான் அவன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவளை திரும்பவும் ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்பி விடுறத பார்க்க முடியும். அதே போல திரும்பவும் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையில அதாவது முதல் முறை சாரால் தான் அனுப்பி விடுறா, ஆனா இந்த முறை ஆபிரகாமும் சேர்த்து அனுப்பி விடுறான். பாருங்க, இந்த முறை குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை வளர்ந்த உடனே இனிமே ஈசாக்கும் பிறந்த அந்த சூழ்நிலை பாருங்க, ஈசாக்கும் வந்துட்டான். இப்ப சாராள் சொல்றா, நமக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததி இருக்கு, இனிமே இந்த இஸ்மவேலும் ஆகாரம் நமக்கு எதற்கு, அவங்கள அனுப்பி விடுங்கன்னு சாராள் சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றான்னா, ஏமா
அவங்க ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம் விடு, அவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் எப்படி வளர்ப்பா, என்ன பண்ணுவா, அவளை நம்ம எங்கே அனுப்புறது அப்படி சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான்னா அவளுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அவளை அனுப்பி விடுறான் பாருங்க. கவனிங்க அருமையானே, அனுப்பும் பொழுது ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லு, அவன் நிறைய செல்வ சீமானான். ஆமென். பொண்ணுக்கு அவங்ககிட்ட குறையில்லை, அவங்ககிட்ட வேலைக்காரருக்கு குறையில்லை, அவனுக்கு பணத்துக்கு குறையில்லை. அவன் நினைச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த காலத்துல அவங்களுக்கு சொல்ற பாருங்களேன், ஒரு 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 கணவனுக்கும் மனைவிக்கு திருமணம் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையில டிவோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டிவோர்ஸ் பண்ணும்போது அந்த பெண் நினைத்தா என்ன பண்ண முடியும் தெரியுங்களா, அந்த கணவர்கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் வாங்க முடியும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இருக்கு, அல்லது ஒன்ஸ் செட்டில்மெண்ட் இருக்கு. அவ என்ன பண்ணலான்னா, எனக்கு இவ்வளோ பணம், என் பிள்ளைக்கு எனக்கு நீ என்ன பண்ணணும், நீ ஏமாத்துனதுனால, நீ என்ன வேணான்னு சொன்னதுனால எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகணும்னு அவ கேஸ் போட்டால்னா, அரசாங்கம் அதை எடுத்து அந்த கணவரிடத்திலிருந்து செட்டில்மெண்ட்டை வாங்கி அவளுக்கு கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். கவனிங்க, அந்த காலங்கள் அப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்துச்சான்னு தெரியல. அவளுக்காக வாதாட யாரும் இல்லை, அவளுக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆபிரகாம் அவளையும் அவளுடைய பிள்ளையை அனுப்பும் பொழுது அவளுக்கு மிகப்பெரிய வேதனை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் அனுப்பும் பொழுது ஒரே ஒரு வாட்டர் கேன் தண்ணி மட்டும் கொடுத்து அமைச்சிருக்கிறான். ஆமென். அவன் நினைச்சிருந்தானா சொத்தை கொடுத்து அமைச்சிருக்கலாம், ஒரு பங்கை கொடுத்த வேலைக்காரங்களை கொடுத்து அமைச்சிருக்க, சாப்பாடு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. வெறுமையா அனுப்பி விடுறான் பாருங்க. ஒரு கேன் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிறான். அது கொஞ்சம் தூரம் போனவன அந்த வனாந்தரத்துல காலி ஆகுறது பாருங்க. தாகத்தால ஏங்கி அழறாங்க. பிள்ளையின் சத்தத்தை இவ தாங்க முடியல, கேட்டு தாங்க முடியல. ஐயோ பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாகத்தில் செத்துரும் போலகுதேன்னு சொல்லி அவனை ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, இனிமே பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியும், ஏன்னா துடிக்குது குழந்தை. அவன் துடிக்கிறான், தாகத்தால் துடிக்கிறான் பாருங்க. இப்போ இவ தூர போய் அழ ஆரம்பிக்கிறா. ஐயோ ஆண்டவரே, அதாவது ஆண்டவரேன்னு சொல்ல அவ என்ன சொல்றான்னா, என் கண்ணீரை யார் பார்ப்பாங்க, பிள்ளைய அழுவுதே, தாகத்தால் ஏங்கி துடிக்குதேன்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிக்கிறா பாருங்க. அருமையானவளே, அந்த வனாந்திரத்துல அவளுடைய சத்தத்தை கேட்க ஆபிரகாம் இல்லை, அவளுடைய கூக்குரலை கேட்பதற்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை. அருமையானது, அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. ஆனா கர்த்தர் ஒருவர் இருந்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 21:17 ஆதியாகமத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், அவளுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். நீரூற்றை உண்டாக்கி கர்த்தர் அந்த பிள்ளைய என்ன பண்ணார், போஷித்தார்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, உங்க சத்தத்தையும் கேட்க ஒரு தேவன் உண்டு. ஆமென். ஒருவேளை நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை ஆகாரும் அவனுடைய பிள்ளையும் சந்தித்த வனாந்தரத்தை போல இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஒரு பெரிய வனாந்தரத்தை பார்க்கறது போல இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட எல்லாமே ஜீரோ போல இருக்கலாம், எதுவுமே இல்லாதது போல ஒரு நிலம் இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். உங்களுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்குகிற ஒரு தேவன் உண்டு, உங்களுக்கு பதில் செய்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த மாதம் அவர் கேட்டு பதில் செய்கிற தேவனாக வெளிப்படுகிறார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நெருக்கத்தின் மத்தியில் அவர் உங்க சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீரின் மத்தியில் உங்க சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பிரதர் காத்திருந்து நம்பிக்கையே போயிடுச்சு பிரதர், இனிமே நடக்கும், இனிமே மாறும், இனிமே ஒரு ஹோப் இருக்கும், நம்பிக்கையே இல்லை பிரதர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த மாதம் உங்க சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்காக பதில் கொடுக்கிற மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் அவரிடத்துல கேளுங்க, கேட்கிறா எவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க போராட்டத்தின் மத்தியில உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அழுகையின் சத்தத்தை ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள் கேட்காம இருக்கலாம், உங்க கணவர் கேட்காம இருக்க, பிள்ளைங்க அதை அசட்டை பண்ணி இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை துருத்தியில வைத்து ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த மாதம் பதில் தருகிற மாதம். ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க ஆன்சரை எதிர்பாருங்க, அவர் கட்டாயம் உங்களுக்கான பதிலை கொடுத்து நடத்துவார். ஆமென். பைபிள் முழுக்க நிறைய பேரை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை அவங்க 430 வருஷம்
இப்படிப்பட்ட அடிமைதானத்தில் இருந்து நிறைய அழுது இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவங்க கூக்குரலின் பெருமூச்சை கேட்டார். ஆமென். கேட்டு மோசே என்னும் ரட்சகனை எழுப்பி அனுப்பி விடுறார் பாருங்க. அந்த ஜனங்களை அற்புதமா விடுதலை ஆக்கினதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். இது எந்த நாள் தெரியுமா? உங்க பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு நாள் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற நாள் இந்த நாள். ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க சிம்சோன் ஒரு யுத்தத்தை பண்றான். பெலிஸ்தியர் வந்துடுறாங்க அவனுக்கு விரோதமா. கவனிங்க அருமையானே, இந்த பெலிஸ்தியரோடு கூட அவன் பண்ணுகிற யுத்தத்துல கிட்டத்தட்ட பல ஆயிரம் மக்கள் அவனுக்கு விரோதமா வராங்க. அவன் ஒன்றும் பண்ணலைங்க, கழுதையின் தாடை எலும்பை எடுத்து, ஒரு கழுதை செத்து போய் இருக்கிற ஒரு கழுதை, அதனுடைய தாடை எலும்பை எடுத்து சண்டை போடுறான். சண்டை போட்டதுல 1000 பெலிஸ்தியன் அவன் என்ன பண்றான்னா கொன்னு போட்டுறான் பாருங்க. 1000 பேர் அவன் கொல்றான். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை பலமா நிரப்பி அவனை என்ன பண்றான், பயன்படுத்துகிறார். இப்போ பயன்படுத்தின உடனே என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தாகம் உண்டாகிறது பாருங்களேன். தாகத்தினால அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஏன் இத்தனை மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் தெரியுமா? ஏன் இத்தனை மனிதர்களை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வரேன் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் தங்கள் சூழ்நிலையில கர்த்தரை மட்டும் பார்த்தார்கள். ஆமென். இவர்களுடைய எல்லா நெருக்கத்துல கர்த்தரை மட்டும் பார்த்தார்கள். இவருடைய எல்லா நஷ்டத்துல கர்த்தரை மட்டும் பார்த்தாங்க. நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில அவர் கேட்டு பதில் கொடுப்பார். நீங்க வேற யாரையோ பார்த்து கொண்டு, நீங்க வேற எதையோ நம்பிக்கொண்டு, நீங்க வேற எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால் அவரால் பதில் தர முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சிம்சோன் இந்த தாகத்துல இவன் யாரை நோக்கி பார்க்கறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டீங்க, இவ்வளோ பெரிய யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ எனக்கு தாகம் உண்டாயிடு. இந்த தாகத்தினால் நான் சாகும். இந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம்னா சாகும்படியான தாகமா. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்கிற அளவுக்கு அவனுக்கு தாகம் உண்டாகுது பாருங்க. அவ்வளோ டயர்ட் ஆயிட்டான் பாருங்க. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை இங்க பாருங்களேன், ஆகாப் என்ன பண்றான், யோசபாத்தும் ஆகாப்பும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அப்பவே தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாரு, நீ போகாதடா அப்படின்னு சொல்ற. அவன் என்ன பண்றான்னா, வேணும்னே அவன் என்ன பண்றான், யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒருத்தன், எதிரி படையில இருந்த ஒருத்தன் எதர்ச்சியா வில்லை ஏற்றி அம்பு விடுறான் பாருங்க. அந்த அம்பு நேரம் வந்து ஆகாப்புடைய இருதயத்துல பட்டுடுது. பட்ட உடனே அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். இப்போ ஆகாப் கேட்கறான் பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்த்து, இவன் ராஜா பக்கத்தில் இருக்கிற ஆட்களை, அந்த போர் சேவர்களை பார்த்து கேட்குறான், டே எனக்கு பயங்கரமாக பலமாக அடிபட்டுச்சு, என்னை என்ன பண்ணு, ரதத்துக்கு பின்னாடி கொண்டு போ, என்னை கொண்டு போயிட்டு அந்த ரெஸ்ட் எடுப்போம்ல நம்மலாம், அங்கே கொண்டு போடா, எதனா மருத்துவம் பார்த்து நான் பிழைச்சிக்கிறேன், என்னை காப்பாற்றுறான்னு கெஞ்சுறான் பாருங்க. அவனால் காப்பாற்றவே முடியல. என்ன பண்ண முடியலைங்க? கடைசியில் அவன் செத்தே போயிட்டான். ராஜா கேட்குறான், போர் சேவகனால் என்ன பண்ண முடியல, உதவி ராஜா கேட்டே உதவி செய்ய முடியலைங்க அவனால். கடைசியில் அந்த ஆகாப் செத்தே போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நம்மளை சாகும்படி விருகிறவர் அல்ல. ஆமேன். தாகத்தால் செத்து போடா அப்படின்னு சிம்சோன் அவர் விடலைங்க. அவர் என்ன பண்ணுறார், அவனுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமேன். அதுதான் என்ன கோரி அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆமேன். யோனாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. யோனா 2:2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆண்டவர் சொல்ல, நீ நினிவேக்கு போடா, நினிவேக்கு போய் நான் சொல்ற காரியங்களை பிரசங்கின பொழுது அவன் எங்க போறான்னா, நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடுறாரு பாருங்க. தர்ஷீஷுக்கு ஓடும் பொழுது கடல் கொந்தளிக்குது, மிகப்பெரிய புயல் காற்று உண்டாகுது. இப்போ அங்கிருந்த எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் தெய்வங்களை வேண்டுறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதப்ப இந்த பிரச்சனை யாரால வந்ததுன்னு ஷீட்டு போடுறாங்க. ஷீட்டு போட்டால் யோனா பேரில் விழுது. யோனா எங்கடா இருக்கிறான்னா, கீழ்த்தட்டில் போய் தூங்கின்னு இருக்கிறான். உடனே அவனை அடிச்சு எழுப்புறாங்க, வாடா எழுந்து அப்படின்னு. எழுந்து வந்த உடனே, ஏன் உன் பேரு இங்கே வருது, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, உன்னாலதான் உன் பேர் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் வருது, என்னடா யாரா நீ அப்படின்னு கேட்டால் அவன் சொல்றான், நான் உன்னதமான தேவனுடைய தாசன், நான் வந்து அவருடைய ஊழியக்காரன். அவர் வந்து என்னை நினிவேக்கு போக சொன்னாரு, நான் என்ன பண்ணிட்டேன், தர்ஷீஷுக்கு போயிட்டேன், அதனால தான் இந்த பிரச்சனை, என்னை தூக்கி கடலில் போடுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். அவனுங்க என்ன பண்ண, பயந்துட்டானுங்க திடீர்னு. ஏன்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரன்றான். ஊழியக்காரன் எதுவும் பண்ணிடக்கூடாது. அது ஒரு பக்கம் பயம், எப்படி கடலில் தூக்கி போட்டுருது, பயம் இருக்கு பாருங்க. அதனால தங்க கிட்ட இருந்த சரக்குகளையெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கடல் கொந்தளிப்பு அடங்கலை, ஆனாலும் அந்த பிரச்சனை மாறல. உடனே சரி என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி, எங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும், கடலிலே போட்ட உடனே அவனை ஆழங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு பார்க்கிறோம். ஆமே.
காரிருள் அவனை சூழ்ந்து கொண்டதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அவன் பாதாளத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். அங்கிருந்து அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். புத்தி தெளியுது அவனுக்கு. புத்தி தெளிஞ்ச உடனே அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. நான் வாசிக்கிற அந்த வசனத்தை பாருங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, யோனாவின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணார்னா, இங்க பாருங்க, கடல்ல இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கடலுக்குள்ள போகணும்னாவே ஏகப்பட்ட ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு அவங்க ஏகப்பட்ட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா போக முடியும். அப்படி போகிற நிறைய பேர் காணாம போயிடுறாங்க. அப்படி போகிற நிறைய பேர் உயிரோட திரும்ப வருவாங்களான்றது நம்பிக்கை கிடையாது. ஆமென். ஆனா யோனா எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை. அவன் சொல்றான், நான் பாதாளத்துக்கே போய்விட்டேன். ஆனா அங்கிருந்து அவன் புத்தி தெளிந்து கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். மீனுக்கு கட்டளையிட்டார்னு பார்க்கிறோம். ஆமென். இவனால 3 நாள் மீன் ஃபாஸ்டிங்ல இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார் என்று பைபிள்ல ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டதுனால பதிலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்க பார்க்க. நான் இந்த மாசம் சொல்றேங்க, இந்த முதல் நாள்ல கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிற மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார். உங்ககிட்ட தான் இருக்கு ஆப்ஷன். இங்க பாருங்க, அப்ளிகேஷனை வாங்கி கொடுத்துட்டோம். உங்ககிட்ட என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஒரு நர்சிங் சேர போறாங்கன்னா இப்போ எங்க வேலை என்ன தெரியுங்களா? அப்ளிகேஷனை வாங்கி கொடுக்கறதா எங்க வேலை. நீங்க என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். என்னங்க, ஆதார் கார்டு போட்டோ பிடிக்க போறீங்க, பாஸ்டர் அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க பாஸ்டர். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்து நீங்கள் தான் என்ன பண்ண தெரியுமா, போய் அங்கே லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்து ஆதாருக்கான காரியங்கள்லாம் நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வரணும். நானாக போய் ஃபோட்டோ எடுக்க முடியும் உங்களுக்காக? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்கள் தான் உங்கள் ஃபோட்டோவை எடுக்கணும். இப்போது கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளைம் பண்ணி ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியாந்தன ரபரபா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அவருடைய மனசு ரொம்ப பெருசுங்க. இந்த மாதம் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிங்க, மணிக்கணக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான காலை நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டு இந்த நாளில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த மாதம் பதில் தருவேன்னு வாக்கம் பண்ணி இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. நீர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறீரப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, இந்த மாதம் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாய் மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் அநேகருக்கு பதில் பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாளைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற திருவிருந்த ஆராதனை, அன்றைய ஈவினிங்கில் இருக்கிற அன்றைய ப்ரோக்ராம், சிபிஎஸ் ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க. இன்னைக்கு இருக்கிற விபிஎஸ் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை, மேன்மை, புகழ் மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.